இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்து பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். ஊழியத்தில் பயன்படுத்த விரும்பினாலும் எங்களுடைய வெளியீடுகள் பத்திரிகை தேவையானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துமாக. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவளை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்ற வார்த்தையின்படி இந்த வார்த்தை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அற்புதங்கள் நடக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தையை நான் வாசிக்கிறேன். ஜெபத்துடன் கேளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தூதனும் பேதுருவும் முதலாம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். பேதுரு சிறைச்சாலையில் கிடக்கிறான். சபையர் எல்லாரும் ஊக்கமாய் ஜெபிக்கிறார்கள். ஆண்டவருடைய ஒரு கிருபையும் தேவனுடைய ஒரு சித்தமும் பேதுரு மேல் இருந்தபடியினால் ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி அவனை தட்டி எழுப்பி அவனை ஆயத்தப்படுத்தி வெளியே கொண்டு வருகிறதை இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை என்ன என்று சொன்னால், அங்கே வாசிக்கிறோம் அந்த வசனத்திலே, இருப்பு கதவு தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. சாதாரண கதவல்ல, இருப்பு கதவு. அப்படின்னா நல்ல வெயிற்றுள்ள கதவு. அது தானாய் திறக்கிறது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இருப்பு கதவை போல சில காரியங்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம். உங்கள் ஆசீர்வாதத்தை அடைச்சிருக்கலாம். உங்களுக்கு வர வேண்டிய நன்மையை வர விடாதபடி தடுத்து கொண்டிருக்கலாம். அதை எப்படி ஓப்பன் பண்ண முடியும், இதை எப்படி கடந்து போக முடியும் என்று சொல்லி நீங்கள் திணறிக் கொண்டிருக்கிற நபரில் ஒருவராக நீ இருக்கலாம். தேவனுடைய வார்த்தை வாசிக்கிறோம், இரும்பினால் செய்யப்பட்ட அந்த இருப்பு கதவு அவர்களுக்கு தானாய் திறவுண்டது. கர்த்தர் அதை பண்ணி இருக்கிறார். அதே தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வதிக்க முடியாதபடி, உங்களுக்குரிய நன்மை நீங்கள் சுதந்திரிக்க முடியாதபடி என்னென்ன விதங்களிலே தடைகள் தடுப்புகள் அடைக்கப்பட்ட நிலையில இருக்கிறதோ, இன்றைக்கு கர்த்தர் அதை திறக்கிற தேவனாயிருக்கிறார். நீங்கள் திறக்க வேண்டியதல்ல, அது உங்களுக்கு தானாய் திறக்கும். இந்த வேத பகுதியிலே எவ்விதமாய் அந்த சம்பவம் நடந்தது, பேதுருக்கு எப்படி அந்த கதவு திறந்து அவன் வெளியே வர முடிந்தது என்பதை வேதமாய் சில வார்த்தை மூலமாய் நாம் சிந்திக்க போகிறோம். அந்த வசனத்தை அனுபவத்தை நீங்கள் வாசிப்பில்லானால் 4வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பேதுரு சிறைச்சாலையில் வைத்து 4 அடுக்கு காவல் அங்கே இருக்கிறது. மாத்திரமல்ல, 6வது வசனத்தில் வாசிக்கிறோம், 2 சங்கிலிகளினால் அவனை கெட்டி போட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான ஒரு நிலைமையில அவன் இருக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்பொழுது நடந்த அனுபவத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பில்லானால், செங்கடலுக்கு முன்பாக வந்து நின்று திகைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தடையாக தாண்டி போக முடியாததாக இருக்கிறது குறித்து வேதம் சொல்வதை நம்மளே பார்க்கிறோம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, சமுத்திர கரையிலே பாளையம் இறங்குவீர்களாக அங்கே வந்து நிற்கிறாங்க. கடந்து போக்கு என்ன செய்வது என்கிற ஒரு பிரச்சனையோடு கூட தடையாய் நின்று கொண்டிருக்கிறது. யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, இஸ்ரவேலர் யோர்தான் மட்டும் வந்து அங்கே தங்கினார்கள். பின்னாலே நாம் வாசிக்கிறோம், அது திறக்கப்படுகிறதையும் அவர்கள் கடந்து வருகிறதையும் பின்னாலே நாம் வாசிக்க முடியும். அப்படியானால் முன்னேற முடியாதபடி தடுக்கிற அந்த காரியம் எப்படி இந்த பேருடைய வாழ்க்கையிலே இந்த ஜெயம் கிடைத்தது? வேகமாக நான் வாசித்து ஜெபிப்போம். முதலாவதாக 12ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 8வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, தூதன் பேதுரை நோக்கி என் பின்னே வா என்றான். என் பின்னே வா என்றான். அப்படினால் என்ன அர்த்தம்? நான் முன்னால போறேன், நீ எனக்கு பின்னால வா. ஒரு நாள் ஏசா தன்னுடைய சகோதரன் யாக்கோபை பார்த்து சொன்னான், நான் புறப்பட்டு போவோம், வா, நான் உனக்கு முன்னாலே போவேன். அப்படின்னா நான் உனக்கு முன்னால போவேன், நீ எனக்கு பின்னால வா என்று அர்த்தம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என் பின்னே வா என்று தூதன் சொல்லுகிறான். அப்படியானால் தூதன் பேதுருக்கு முன்னே போகிறான். தூதன் போகிறார் என்றால் கர்த்தர் போகிறார். அப்படியானால் முதலாவது உங்களுடைய அடைக்கப்பட்ட அனுபவங்கள் திறக்கப்படுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு முன் சொல்லுகிற தேவனாய் இருக்க வேண்டும். அதைத்தான் நாம் இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். காரணம், கர்த்தர் முன் போனதுனால, தூதன் முன் போனதுனால எப்படி திறக்கப்படுகிறது? மீகா 2:13 நாம் வாசிக்கிறோம்,
தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து செல்கிறார். நம்முடைய ஆண்டவர் தடைகளை நீக்கி போடுகிறவர். தடைகளை நீக்கி போடுகிற முன் செல்லுகிறபடினால் இருப்பு கதவு தானாய் திறக்கிறது. மட்டுமல்ல, ஏசாயா 45:2 வாசிக்கிறோம், நான் உனக்கு முன்னாலே போய் கோணலானவளை செவையாக்குவேன். ஆண்டவர் முன் சென்றால் என்ன காரியம் கோணலாய் இருக்கிறதோ அது செம்மையாக்கப்படும். அதைதான் தேவனுடைய வார்த்தையில நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்பாக வந்து நிற்கிற பொழுது என்ன நடக்கிறது? யாத்திராகமம் 14:21 நாம் வாசிக்கும் போது, மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அவன் கையிலே கோல் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை நீட்டின பொழுது அங்கே செங்கடல் இரண்டாக பிரிகிறதையும் அவர்கள் வெட்டாந்தரையிலே நடக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். அதே போல யோர்தான் நதி பக்கத்திலே ஜனங்கள் நின்று கொண்டிருப்போம். என்ன நடக்கிறது? யோசுவா 3:15 பெட்டியை சுமக்கிற ஆசாரின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே என்று வாசிக்கிறோம். மேலே இருந்து வருகிற தண்ணீர் நின்று விட்டது, கீழே ஓடுகிற தண்ணீர் வடிந்து போய்விட்டது, ஜனங்களுக்கு வழி உண்டாகிறது. அதே கர்த்தர் உங்களுக்கு முன் சென்று ஜெயத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இரண்டாவதாக நாம் வாசிக்கிறோம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கைகளில் இருந்த சங்கிலிகள் விழுந்தது என்று வாசிக்கிறோம். 2 சங்கிலி கட்டி இருக்கிறாங்க. அந்த சங்கிலி கட்டப்பட்டிருக்கிற அந்த கட்டுகள் கலந்து விழுகிறது. சங்கிலி கட்டு கலவவில்லை என்றால் அவன் தூதனுக்கு பின்னாலே செல்ல முடியாது. அப்படியானால் அவனுடைய கட்டு கலந்த விழுகிறதை பார்க்கிறோம். 124 சங்கீதம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது, கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம், கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம். பேதுரு தூதனை பின் சென்றான் என்று சொன்னால் அவனை கட்டி வைத்திருந்தார்களே 2 சங்கிலி, அந்த கண்ணி தெரிக்கிறது, அவன் பின் செல்கிறான். எப்படி இந்த சம்பவம் நடக்கிறது? கண்ணி எப்படி தெரித்தது என்று சொல்லி ஒரு கேள்வியை நாம் கொண்டு வருவோமானால் அங்கே நடந்த சம்பவம் என்ன பாருங்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, தூதன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமாக எழுந்துரு என்று அவனை எழுப்பினான். தூங்கிக் கொண்டிருக்கிற பேதுருவை விழாவிலே தட்டி அவனை எழுப்புகிறான். அப்படியானால் தூதனுடைய ஒரு தொடுதல் பேதுருடைய சரீரத்தில் உண்டாகிறது. அதாவது கர்த்தருடைய ஒரு தொடுதல் அவனுடைய சரீரத்தில் உண்டாகிறது. அந்த தொடுதல் பட்ட உடனே கட்டுகள் கலந்து விழுகிறது. இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, கட்டப்பட்டிருக்கிற அனுபவத்தில் இருக்கிற நீங்களும் தேவனுடைய வார்த்தையினால் வல்லமையினால் தொடப்படும் பொழுது உங்களுக்கு ஒரு கட்டவிழ்கிற அனுபவம் உண்டாவதை நீங்கள் பார்க்க முடியும். வேதாகமத்திலே லூக்கா 13:13வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, இயேசு கூனியின் மேல் கைகளை வைத்தார், உடனே அவர் நிமிர்ந்துட்டார் என்று வாசிக்கிறோம். மத்தேயு 9:29வது வசனத்திலே 2 குருடைய கண்களை இயேசு தொட்டு உன் விசுவாசத்தின்படி உனக்காக கடவுது, அவர்கள் பார்வையடைந்தார்கள், கண்களை தொட்டார். அதே போல மார்க்கு 7:33வது வசனத்தை வாசிக்கும் போது, இயேசு நாவை தொட்டு திறக்கப்படுவாயாக, கொன்னைவாயுடைய மனுஷன் நாவை தொட்டு திறக்கப்படுவாயாக, அப்பொழுது அவன் செவையாய் பேசினான். ஆண்டவர்கள் தொடுதல் எங்கெங்கே வருகிறதோ அங்கெங்கெல்லாம் அற்புதம் நடக்கிறது, கட்டுகள் கலந்து போகிறது. இங்கே தூதன் பேதுருவை தொட்டான், தட்டி எழுப்பினான், சங்கிலிகள் விழுந்து விட்டது. மூன்றாவதாக அதே 12ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி உன் பாதரட்சியை தொடுத்துக்கொள் என்றார். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் என்ன சொன்னானோ அவன் அந்தபடியே செய்தான். அப்படியானால் பேதுரு தூதனுடைய வார்த்தைக்கு, அதாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். என்ன வார்த்தை சொல்லப்பட்டதோ அதுக்கு மாற்று கருத்து சொல்லாமல், தன் இஷ்டத்தை வெளிப்படுத்தாமல், அவன் என்ன சொன்னானோ அந்தபடியே செய்தான். தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்களும் உங்களுக்கும் உங்களுடைய அடைப்பு தானா திறக்கப்பட வேண்டுமானால், இயேசு உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ, தேவன் உங்களுக்கு எதை எதிர்பார்க்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். அதிலே உங்களுடைய யோசனை கொண்டு வராதிருங்கள், உங்களுடைய மனுஷ ஞானத்தை அங்கே கொண்டு வராதிருங்கள். அவர் என்ன காரியம் செய்யும்படி சொல்லி இருக்கிறாரோ அதை செய்வதிலே நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பீர்களானால், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவதிலே உங்களை ஒப்பு கொடுப்பீர்களானால் நிச்சயமாய் காரியம் ஜெயமாயிருக்கும். அடைக்கப்பட்டிருக்கிற அந்த இருப்பு கதவானது தானாய் திறப்பதற்கு 3வது ஒரு அனுபவம், தூதன் சொன்ன கர்த்தருடைய வார்த்தைக்கு பேதுரு அப்படியே கீழ்ப்படிந்தான். அதை தான் அதில் வாசிக்கிறோம், அவன் அந்தபடியே செய்தான் என்று சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்களும் கூட
கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நீங்கள் செய்கிறீங்களா? உங்களுடைய வார்த்தையை செய்ய பிரயாசப்படுகிறீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நிச்சயமாய் நாம் சொல்ல முடியும். எந்த இடத்துல நீங்கள் தோல்வியை பார்த்தீர்களோ, எந்த இடத்துல நீங்கள் காயமடைந்தீர்களோ, அந்த இடம் உங்களுடைய சுய விருப்பத்தை செய்த இடமாகத்தான் இருக்கும், சந்தேகமே இல்லை. தேவன் சொன்னதா இருக்குமானால் அங்கே துக்கத்துக்கு இடமே கிடையாது, அங்கே வேதனைக்கு இடமே கிடையாது. நீங்கள் உங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்ற பிரயாசப்பட்ட இடத்தில்தான் தோல்வி, அங்கேதான் காயம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். ஆண்டவரே, என்னுடைய விருப்பம் அல்லப்பா, உம்முடைய விருப்பத்தை நான் செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி தீர்மானிப்பீர்களானால் நிச்சயமாய் நீங்கள் ஜெயமான நன்மைகளை பெற்றுக்கொள்வீர்கள். திருமண வீட்டிலே இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று அம்மா சொன்னாங்க. அதே மாதிரி கற்சாடியை நிரப்ப சொன்னாங்க. ஏன் வெளியே இருக்கிற கற்சாடியை நிரப்பணும் கேள்வி கேட்கல, அதை நிரப்புனாங்க. ஆசீர்வாதம் பெருகிட்டு. வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள், நன்மையை சுதந்திரிப்பீர்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே நோவாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். நோவா அப்படியே செய்தான். நோவா நாட்களில் மழை பெய்தது கிடையாது. மழை பெய்யும்னா என்னன்னு தெரியாது. ஆனா கர்த்தருடைய வார்த்தைன்னு சொன்னதுனால அவ்வளோ பெரிய பேழையை கட்டினான். இவ்வளோ பெரிய கல்லை போட்டா ஆண்டு போயிருது. இவ்வளோ பெரிய பேழை எப்படி மிதக்கும் யோசிக்கவே முடியாது. ஆனா செய்தான். காரணம் கர்த்தருடைய வார்த்தை. அதை கேள்வி கேட்காமல் செய்யுங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கடைசியாக 9வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தபடியே பேதுரு புறப்பட்டு அவனுக்கு பின் சென்றான், தூதனுக்கு பின் சென்றான். கடைசியாக 4வது அனுபவம், தூதன் முன்னாலே போகிறான், பேதுரு பின்னாலே போகிறான். அவன் முந்தி போகல, அவனுக்கு பின்னாலே அவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி அவன் போய் கொண்டிருக்கிறான். இந்த வார்த்தையில் இருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு முன் போகிறவராக உங்களுடைய வாழ்க்கையிலே அவரை பின்பற்றுகிறவர்களாக நீங்கள் செயல்படுவீர்களானால் நீங்கள் தோற்று போக மாட்டீர்கள். உங்களுக்கு அடைக்கப்பட்டிருக்க அந்த கதவு தானாய் திறக்கும். ஏனென்றால் முன்னே செல்லுகிறவர் தடைகளை நீக்குகிறவர், முன்னே செல்லுகிறவர் கோணலை செம்மையாக்குகிறவர். அவர் தடைகளை நீக்கி கொண்டு போகிறபடினால் அவருக்கு பின்னால் போகிற நீங்கள் தாராளமாய் போகலாம். கதவு தானாய் திறப்பதற்கு அதுதான் 4வது ஒரு அனுபவம் என்பதை நாம் அதில் பார்க்கிறோம். யோவான் 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, ஆகையினால் அவைகள் எனக்கு பின் செல்கிறது. எந்தெந்த ஆடுகள் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதோ அந்த ஆடுகள் அவருக்கு பின் செல்லும். நீங்களும் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற நபராக இருப்பீர்களானால் அவரை பின்பற்றுவர்களாக இருப்பீர்கள். அப்பொழுது அடைக்கப்பட்ட அனுபவங்கள் திறக்கப்படும். அதை தான் நாம் அதில் வாசிக்கிறோம். அதனெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, கதவு தானாய் அவர்களுக்கு திறவுண்டது என்று சொல்லி நாம் அதில் பார்க்கிறோம். யாத்திராமம் 14:21 நாம் வாசிக்கும் போது, சமுத்திரத்தின் ஜலம் பிளந்து பிரிந்து அவர்களுக்கு வழிவிட்டது. இந்த வார்த்தை கிடைக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் நன்மை ஆயத்தமாய் இருக்கிறது. எவ்விதமாய் இருப்பு கதவு தானாய் அவர்களுக்கு திறவுண்டதோ உங்களுடைய வாழ்க்கையிலையும் அடைக்கப்பட்டிருக்க அனுபவங்கள் தானாய் திறக்கப்படும். எப்பொழுது? தூதன் இயேசு உங்களுக்கு முன்னாலே செல்ல வேண்டும். இயேசுடைய தொடுதலை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். சங்கிலிகள் கீழே விழுந்துவிடும். அவர் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தைக்கு எப்படி பேதுரு கீழ்ப்படினான், அதே போல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படின நடவுங்கள். கடைசியாக வாசிக்கிறோம், கர்த்தர் முன் செல்லட்டும், நீங்கள் பின் செல்லுங்கள். இந்தவித அனுபவத்தோடு நீங்கள் செல்வில்லானால் நீங்கள் ஜெயம் வருவது நிச்சயம். அடைப்புகள் தானாய் திறவுண்டது. உங்களுக்கும் அடைப்புகள் தடைகள் தானாய் விலகி போவதை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் காண முடியும். இந்த வார்த்தைகளை கை கொள்வீர்களா? நாம் ஜெபிப்போம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். உடைய வார்த்தை ஆமென்றும் ஆமென்னும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பேதுரு விதமாய் செயல்பட்டார், அதே போல இவர்களும் தங்களை அர்ப்பணிக்கிற போது முன்னேற முடியாதபடி, ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடி இருக்கிற தடைகள் தானாய் விலகி போக கர்த்தர் உதவி செய்வீர். நீர் அப்படி சில கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவிமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம். எப்பொழுது நீங்கள் காண்பது ஜீவ விதைகள் என்கிற பிரசங்க குறிப்பு புஸ்தகம். நல்லா கவனிங்கள். இதில் 150 பிரசங்க குறிப்புகள் இருக்கிறது. இது பிரசங்கிக்கிறவர்களுக்கும் பிரயோஜனம் உள்ளது, வேதவசனத்தை பகுத்து அறிய விரும்புகிறவர்களுக்கும் இது பிரயோஜனம் உள்ளது. அதனால இது தேவையானவர்கள் என்னுடைய விவரத்தை இடத்துல கேட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களை அன்பாய் அழைக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மேலும் விவரங்களுக்கும்
உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292. இமெயில் yesujivikaar@gmail.com. வெப்சைட் www.jesuslivesministries.org.